ஏன் அவங்க கொடுக்கக்கூடிய 18.5% கொடுக்க மாட்டீங்க, ஏற்கனவே சிபிஎஸ்ல இருக்கக்கூடிய 10% கொடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய ஷேர் தான் என்ன? சரி, பற்றாக்குறை ஏற்பட்டால் கொடுப்போம், பற்றாக்குறை ஏற்படலைன்னா அப்புறம் எப்படி இதை நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க? இதை நாங்கள் ஒத்துக்கலையே. ஒத்துக்கொள்ளாத ஒரு செக்டார், அதை புரிந்து கொள்ளாமல் ஒத்துக்கொண்ட ஒரு செக்டார், ஒரு சில சங்கங்கள் இருக்கிறது. அவர்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார். நாங்கள் என்ன கேட்டோம்? 1 லட்சம் கோடியை சேம நலநிதியில் சேர்த்து அதை நீங்கள் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை வச்சு அது ஒரு சுயநிதியாக பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய வட்டி விகிதங்களை கொண்டு எல்லாருக்குமே நீங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே கொடுக்கலாமே. ஏற்கனவே ஒரு 17-18 வருஷமாக வேலை செய்தவங்க, 2003-2004 கல்வியாண்டிலிருந்து வேலை செய்தவங்க எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி இருக்குது. அதுக்குரிய வட்டி என்னாச்சு? அந்த வட்டியை எடுத்துக்கிட்டாவே நீங்கள் வந்து ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு வழங்க முடியும். போன மாதம் சேலரி போட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அதான் அந்த டாப்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல, 10% உறுதி செய்யப்பட்டிருக்குல்ல. அப்புறம் தான் அரசு கொடுக்கல. இல்லை இப்போ உங்களுக்கு என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுவும் தானே 26 அப்புறம் சேர்றவங்களுக்கும் இருக்கும்னு கேட்குறேன். அந்த இறுதி முடிவு எடுத்துட்டு வெளியில வரும்பொழுது எல்லா சங்கங்களும் ஒத்துக்கிட்டு தான் வந்தீங்களா? டாப்ஸ் பத்தி அவங்க சொல்லவே இல்லை. சொல்லலை. அன்னைக்கு வந்து டாப்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு அந்த நாளில் சொல்லலைங்க. டாப்ஸ் அறிவிக்கிற அன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரியுது. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஆசிரியர் பயிற்றுனர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் சி முருகன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். இப்போது தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய நீங்கள் நீண்ட நாள் போராட்டமாக இருந்தக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து திருப்பி கொண்டு வர சொல்லி பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து செய்தீர்கள். இப்போது அதற்கு மாற்றாக சிபிஎஸ்க்கு மாற்றாக டாப்ஸ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை நீங்கள் ஒற்றுக்கொண்டு உங்கள் சங்கங்கள்லாம் ஒற்றுக்கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் 8ஆம் தேதி கூட நன்றி பொதுக்கூட்டம்லாம் வச்சுருக்கீங்க. உண்மையிலேயே அது அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டீர்களா? இதை மனதளவில் இது உங்களுக்கு சரிதானே? அது அதாவது நாங்கள் கேட்டது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் கேட்டோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்காமல் ஏற்கனவே சிபிஎஸ் வந்து இருந்தது. சிபிஎஸ்க்கு பதில் தான் நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி நாங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அதை நாங்கள் மீண்டும் 2004க்கு பிறகு ஜாயின் பண்ணவங்களுக்கு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், மத்திய அரசாங்கம் வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு வந்து கொண்டு வந்தாங்க. அதை அப்படியே காப்பி அடித்தாங்க. அதை அப்படியே காப்பி அடித்து பேர் மட்டும் மாற்றினாங்க. டிஏபிஎஸ், அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசு 10% கொடுக்கும், ஊழியர் 10% கொடுப்பாருன்றது சிபிஎஸ். ஆனால் இதில் எப்படி அப்படின்னு சொன்னால், ஊழியர் 10% கொடுப்பார், அரசு பற்றாக்குறை ஏற்பட்டால் கொடுக்கும். பற்றாக்குறை ஏற்பட்டால் அப்படிங்கிறது எந்த இதில் காலகட்டம்? பற்றாக்குறை ஏற்பட்டால் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நான் 10% கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு 10%ன்னா ஒரு 10 ரூபான்னு வைங்களேன். நான் ஒரு 10 ரூபா கொடுக்குறேன். நான் 10 ரூபா கொடுத்துக்கிட்டே வரேன். நான் ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணுறேன்னா 30 வருட காலம் நான் வந்து காசு கொடுத்துக்கிட்டே வரேன். அது வந்து நான் ஓய்வு பெறும் காலத்தில் ஒரு 70 லட்ச ரூபா வருதுன்னு வைங்களேன். இப்போ 70 லட்ச ரூபா போதில்லை, இவருக்கு வந்து ஓய்வூதியம் கொடுப்பதற்கு போதில்லை அப்படின்னா ஒரு பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது கொடுப்பாங்கன்றாங்க. என்ன சொல்ல பற்றாக்குறைனா யாருக்கு? அந்த கேண்டிடேட் அவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது. ஆமாம், அந்த ஊழியருக்கு. இப்போ அந்த ஊழியர் எல்லாருக்குமே பற்றாக்குறை ஏற்படத்தானே செய்யும். அது நிறைவுன்னு சொல்லி யாருக்கும் இருக்காதுல்ல. அதாவதுங்க, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல இந்த ஸ்கீமை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கணும். நம்ம 2 வரி தான், வேற ஒன்றும் கிடையாது. மத்திய அரசாங்கம் கொடுக்கும்போது 18.5% அவங்க ஷேர் கொடுத்தாங்க. இதில் யூபிஎஸ்சில் மத்திய அரசாங்கம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. 18.5% நாங்கள் கொடுக்குறோன்னு ஓப்பனாக அறிவித்தாங்க. அதையே யாரும் ஏற்றுக்கலை. யார்? மத்திய அரசாங்க ஊழியர்கள் ஏற்றுக்கவே இல்லை. நானே பல சேனலில் வந்து அது தவறுன்னு நான் பேசியிருக்கிறேன். அது வந்து ஒரு பிக் பாக்கெட் என்று நான் பேசினேன். அதாவது அரசு ஊழியர் 10% கொடுப்பார், அரசு 18.5% கொடுக்கும். கொடுத்துட்டு அதில் 60-40 60-40னா என்னென்னா 60% ஃபண்டை, இப்போ 18.5 10% மொத்தம் வந்து 28.5% காசை சேகரிச்சுக்கிட்டே வரோம். ஓய்வு பெறுகின்ற அன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய 60% அமௌண்ட்டை கையிலே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க.
மீதி 40% கவர்மெண்ட்டே வச்சுக்கோ. இதுதான் யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். தமிழ்நாடு அரசு அதை பார்த்து என்ன பண்ணாங்க, நாமளும் அதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குழு அமைச்சாங்க. இதே சேனலில் நான் பேசியிருக்கேன் ஆல்ரெடி. உங்கள் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் தான் கொண்டு வர்ற மாதிரி பிளானில் இருக்குது அப்படின்னு அமைச்சர் அங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிற போதே நீங்கள் நம்ம வந்து சொன்னோம். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஊழியர் 10% கொடுப்பார், நான் 10% கொடுக்க மாட்டேன். பற்றாக்குறை ஏற்பட்டால் கொடுப்பேன். பற்றாக்குறை ஏற்பட்டால் ஒரு வருடத்திற்கு 13,000 கோடியை கொடுப்பேன் அப்படின்னு அவங்க ஜியோவில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் அரசு மத்திய அரசை பின்பற்றி நீங்கள் யூபிஎஸ்ஸை கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் அவங்க கொடுக்கக்கூடிய 18.5% கொடுக்க மாட்டீங்க? ஏற்கனவே சிபிஎஸ்சில் இருக்கக்கூடிய 10% கொடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய ஷேர் தான் என்ன? சரி, பற்றாக்குறை ஏற்பட்டால் கொடுப்போம், பற்றாக்குறை ஏற்படலைன்னா அப்போ கொடுக்க மாட்டீங்க. அப்போ அரசின் ரோல் என்ன? அரசுக்கு எந்த விதமான பங்களிப்பு இதில் கிடையாதுன்னு அர்த்தமா? அப்போ அரசு என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்துகிறீங்க? ஒரு எல்ஐசியோ, ஒரு கனரா பேங்கோ, ஒரு அதர் இன்சூரன்ஸ் கம்பெனியோ ஓய்வூதிய திட்டத்தை அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ இன்சூரன்ஸ் கம்பெனி அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அந்த 10% காசை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன்? அதற்கு எதுக்கு ஒரு அரசுன்னு கேட்குறேன். அப்போ அரசினுடைய பணியே கிடையாது இதில். அரசு எங்ககிட்ட இருந்து வாங்கி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பேங்க்கை நடத்துகிறீங்க, நீங்கள் வங்கி நடத்துகிறீங்களா அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகிறீங்களா? அப்போ இது என்ன விதமான இது வந்து ஒரு திட்டம்? அப்புறம் எப்படி இதை நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க? இதை நாங்கள் ஒத்துக்கலையே. ஒத்துக்கொள்ளாத ஒரு செக்டார், அதை புரிந்து கொள்ளாமல் ஒத்துக்கொண்ட ஒரு செக்டார், ஒரு சில சங்கங்கள் இருக்கிறது. அவர்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இப்போ 8ஆம் தேதி நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த கேள்வியே. இது ஒரு மாசமா பேசின பழைய விஷயம் தான். நன்றி அறிவிப்பு மாநாடு வந்துங்க, நன்றி அறிவிப்பு மாநாடு நான் புறக்கணிக்கிறேங்க. நன்றி அறிவிப்பு மாநாடுக்கு நான் போக மாட்டேன். உங்களுக்கே தெரியும், நானும் ஜாக்டஜியோவில் தான் இருக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பல பேருக்கு தெரியும். இதில் பல்வேறு சங்கங்கள் எதிர்ப்புணர்வோடு இருக்கிறார்கள். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில சங்கங்கள் ஆதரிக்கிறாங்க. ஜாக்டஜியோவில் பல சங்கங்கள் ஆதரிக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் களத்தில் என்ன நிலவரம் என்று சொன்னால், இந்த டாப்ஸுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதாவது நான் 10% கொடுக்கறதுல இருந்து தான் இந்த ஸ்கீமே ஆரம்பிக்குது. டாப்ஸ் என்பதே ஊழியர்கிட்ட 10% வாங்கி அங்கேருந்து தான் ஸ்கீமே ஏன்னு தொடங்குறீங்க. கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வேலையே கிடையாது. அப்போ எங்ககிட்ட வாங்கி கொடுக்கறது ஏற்கனவே நடந்துக்கிட்டு தானே இருந்தது. அதில் என்ன ஒன்று, அரசு வேறு 10% கொடுக்கும். அப்போ அரசு 10% கொடுக்குறதையும் உறுதிப்படுத்தலை, நாங்கள் கொடுக்கறது மட்டும் தான் உறுதியளிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் என்ன? உறுதியளிக்கப்பட்ட. என்ன உறுதியளிக்கப்பட்ட? இந்த ஊழியர்கிட்ட 10% பிடிக்கிறது உறுதியளிச்சிருக்கிறாங்க. இல்லை, இதுக்கு முன்பாக பிடித்ததை பற்றி எந்த தகவலும் தெரியாது, ஆனால் இப்போ வந்து தெரியுது வெளிப்படையா. அதானே? அதாவதுங்க, ஏற்கனவே இப்போ நான் வந்து ஒரு 18 வருஷம் ஜாப்ல இருக்கிறேங்க. மொத்தம் அது மாதிரி 6.25 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்ல இருக்கிறோங்க. அதுவே வந்து 1 லட்சம் கோடி இருக்குது. இப்போ 1 லட்சம் கோடி இருக்கு. நாங்கள் என்ன கேட்டோம்? 1 லட்சம் கோடியை சேம நலநிதியில் சேர்த்து அதை நீங்கள் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை வச்சு அது ஒரு சுழல் நிதியாக பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய வட்டி விகிதங்களை கொண்டு எல்லாருக்குமே நீங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே கொடுக்கலாமே, ஜிபிஎஃப்ல இருக்கிற மாதிரி லோன் வசதியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை. ஏற்கனவே 1 லட்சம் கோடி இப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கு. அப்போ அந்த 1 லட்சம் கோடி ஆல்ரெடி இருக்கு. ஏற்கனவே ஒரு 17-18 வருஷமா வேலை செய்தவங்க, 2003-2004 கல்வியாண்டிலிருந்து வேலை செய்தவங்க எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி இருக்கு. அதுக்குரிய வட்டி என்னாச்சு? அந்த வட்டியை எடுத்துக்கிட்டாவே நீங்கள் வந்து ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு வழங்க முடியும். அது எளிமையாக அவங்க வழங்காமல் எங்ககிட்ட அவங்க காசு எதுவும் செலவு பண்ண வேண்டாம். எங்களுடைய அமௌண்ட் 1 லட்சம் கோடி இருக்குது. அதை நீங்கள் முறையாக கையாண்டாவே உங்களால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நீங்கள் ரொட்டேஷன் பண்ண முடியும். அதை விட்டாங்க. அந்த ஃபண்டை பற்றி இவங்க எதுவும் கேட்கவே இல்லை, அது அப்படியே இருக்கட்டும்ட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை? இவர்களும் ஒரு அரசாணை போட்டாங்க. டிஏபிஎஸ்க்கு ஒரு அரசாணை வந்தது. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1/1/2026க்கு பிறகு யார் யார் அரசு பணிக்கு வருகிறார்களோ அவர்கள் எல்லாமே கம்பல்சரி டாப்ஸில் தான் இருக்கணும்ட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது. இதில் இன்னொரு சாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம், பேட்டி கொடுத்தோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் மீடியாவில் கூட கொடுத்தோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு அரசு என்ன பண்ணுச்சு, இவங்க என்ன எதிர்ப்பு சொல்லுகிறார்களே, எதிர்ப்பின் காரணமாக, ஏகோபித்த எதிர்ப்பின் காரணமாக, பல்வேறு அரசு ஊழியர்களுடைய சங்கங்கள் எதிர்ப்பின் காரணமாக
என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் சிபிஎஸ்சில் இருக்கிறவங்களும் இருந்துட்டு போங்கட்டா. சிபிஎஸ்சில் இருக்கிறதால இருந்துக்குங்க, டாப்ஸில் இருந்தாலும் இருந்துக்குங்க, நீங்கள் சாய்ஸ் கொடுக்க வரீங்க. இப்போ இந்த சாய்ஸில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ 1/1/2026 பிறகு எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு 10% கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நாங்கள் 10% இந்த கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இப்போ போன மாதம் சேலரி போட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அதான் அந்த டாப்ஸில் சொல்லியிருக்காங்கல்ல 10% உறுதி செய்யப்பட்டிருக்குல்ல. அப்புறம் அரசு கொடுக்கல, இருக்கத்தானே செய்யும். அரசு கொடுக்கல. இல்ல இப்போ உங்களுக்கு என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களோ அதுவும் தானே 26க்கு அப்புறம் சேர்றவங்களுக்கும் இருக்கும்னு கேட்குறேன். அதாவதுங்க 1/1/2026 பிறகு சேர்றவங்களுக்கு சிபிஎஸ் கிடையாது, டாப்ஸ் தான். அதை விட்டுருங்க. இப்போ என்னை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சரிங்க சார் நான் சிபிஎஸ்ல இருந்துக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு சொல்கிறேனே வைங்களேன், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். ஏன்னா வேறு வழியும் இல்லை. ஏன்னா அதில் அரசின் பங்களிப்பு 10% இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், 10% இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது அந்த காசை என் கையில் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. இது 2. இந்த 2 பெனிஃபிட் இருக்குது இதில். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சிபிஎஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். நான் போகும்போது என்கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுப்பீங்க, நான் எடுத்துகிட்டு போயிட்டு வட்டிக்கு விட்டு நான் ஏதோ பிழைச்சிக்கிறேன். அதாவது வட்டிக்கு பேங்க்கில் போட்டு டெபாசிட் பண்ணி அதில் வரக்கூடிய வட்டியை சேகரித்து என்னுடைய இறுதி காலத்தை நான் கழித்துக் கொள்கிறேன் என்று நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்கள் தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொடுக்கலையே. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அரசின் பங்களிப்பு தொடரும் அப்படின்னு இவங்க வாக்குறுதி கொடுக்கல. இதில் அரசாணையில் வாக்குறுதி கொடுக்கல. 10% ஏற்கனவே கொடுத்தது போன்றே கொடுத்து கொண்டிருப்போம் சொல்லலை. எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை 1/1/2026 பிறகு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நிறுத்திடுவீங்களோ, இதில் டாப்ஸில் நிறுத்தினா மாதிரி சிபிஎஸ்சில் நிறுத்திட்டீங்கன்னா அப்போ எங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை, இன்னும் கைடன்ஸ் வரல. ஆனால் நாங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சங்கங்கள், எங்கள் காசு 1 லட்சம் கோடி இருக்குதுங்க, உங்களுக்கு என்னங்க செலவு இருக்குது, எங்ககிட்ட ஃபண்டே இல்லைன்றாங்க. ஃபண்டு தான் இருக்கு, எங்கள் காசு தான் 1 லட்சம் கோடி இருக்கு, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு? இல்லை அன்னைக்கு நீங்கள் எல்ஐசியில் முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்களே. இல்லை அன்னைக்கு அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, 3 அமைச்சர்கள் தாங்க பேச்சுவார்த்தை என்ன நடத்துறீங்க இல்லையா? அப்போ எல்லா சங்கங்களும் தானே இருந்தாங்க. அப்போ எல்லா சங்கங்களும். அப்போ நீங்கள் அந்த இறுதி முடிவு எடுத்துட்டு வெளியில் வரும்பொழுது எல்லா சங்கங்களும் ஒத்துக்கிட்டு தான் வந்தீங்களா? டாப்ஸ் பற்றி அவங்க சொல்லவே இல்லை, சொல்லலை. அன்றைக்கி டாப்ஸை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அந்த நாளில் சொல்லலைங்க. டாப்ஸ் அறிவிக்கிற அன்றைக்கி தான் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் நாங்கள் கணிச்சிட்டோம். ஏன்னா என்னைக்கு நீங்கள் சிபிஎஸ்ஸு, டிஏபிஎஸ்ஸு, ஜிபிஎஃப் நீங்கள் 3த்தையும் சேர்த்து நீங்கள் ஆராய்வதற்கு குழு போட்டிங்களோ எங்களுக்கு அன்றைக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா கண்டிப்பாக யூபிஎஸ் தான் கட்ட போகிறீங்கன்னு. யூபிஎஸ் தான் தலையில் கட்டுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா யூபிஎஸ்ஸு அதே யாரும் வேணான்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்கள். இத்தனைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 18.5% அவன் ஷேர் கொடுக்குறாங்க. அதுவே எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் 1 ரூபா கூட நீங்கள் கொடுக்கலையே, பற்றாக்குறை ஏற்பட்டால் தருவோம்னு சொல்கிறீங்களே, இது எப்படி தாங்க ஏற்றுக்கிறது? அவன் எப்படி ஜாக்டோஜியோ ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்குறேன். ஜாக்டோஜியோ ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த சங்கங்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஒருங்கிணைப்பாளர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஜாக்டோஜியோ ஏற்றுக்கிட்ட மாதிரி அர்த்தம், ஒருங்கிணைப்பாளர் அது அப்படி தான் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு ஆக்டோஜியோ என்று ஒரு தனி கூட்டமைப்பு உருவாயிடுச்சு. சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு. 25 சங்கங்கள் நாளை முதல் அவங்க வேலை நிறுத்தம் போராட்டம் பண்ண போறாங்க. டிஏபிஎஸ்ஐ எதிர்த்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆக்டோஜியோ என்று தனியாக உருவாக்கி விட்டார்கள். சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் பலமாக இருக்கிறது. ஆக்டோஜியோவில் 25 சங்கம் இருக்கிறாங்க. இதில் யார் யார் இருக்காங்க தெரியுமா? அரசு ஊழியர்கள், அதாவது வருவாய்த்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய இருக்கிறாங்க, பிடிஓ ஆஃபீஸில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லா முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதில் சேர்ந்து வச்சுருக்கிறாங்க. நாளிலிருந்து வேலை நிறுத்த போராட்டம் பண்ண போகிறாங்க. எனவே நான் என்ன கேட்குறேன், நீங்கள் யார் பேச்சு கேட்குறீங்களோ எங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களுடைய நடவடிக்கை கல்வித்துறைகளிலே சிறப்பாக இருந்தன. இதே சேனலில் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு மாணவர்களுக்கு பல்வேறு வசதியாக கொடுத்துருக்கீங்க, புதுமை பெண் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தமிழ் புதல்வன் கொடுத்துருக்கீங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க, மக்களுக்கு நல்லது செய்கிறீங்க. எத்தனையோ ஒரு சிறப்பான திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. நானே பாராட்டியிருக்கிறேன், பலமுறை பாராட்டியிருக்கிறேன். இருமொழி கொள்கையில் தமிழக அரசுக்கு ஆதரவாக 26 ப்ரோக்ராம் நானே பேசியிருக்கேன். இதே சேனலில் 5 நானே பேசியிருக்கேன். நீங்கள் கடைசி காலகட்டத்தில் ஆட்சி முடிகின்ற போது இப்படி அரசு ஊழியர்கிட்ட நீங்கள் கெட்ட பேர் வாங்கிட்டீங்க, மிகப்பெரிய கெட்ட பேர். ஏன்னா உங்களால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கக்கூடிய உங்ககிட்ட பொருளாதார வசதி இருக்கிறது. நான் சொல்லலை, ஒன்றிய அரசினுடைய ரிப்போர்ட் சொல்லுது. 16% இன்னைக்கு தமிழகத்தினுடைய
பொருளாதார வளர்ச்சி விகிதம் 16%. 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்களே. கடன் கடன்ல இருக்கு. யாரு கடன் கொடுப்பாங்க? ஸ்திரத்தன்மையான பொருளாதாரம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தாங்க கடன் வாங்க முடியும். எல்லாருக்கும் கடன் கொடுக்க மாட்டான். ஒரு சாதாரண ஒரு 2 லட்சம் ரூபாய் நீங்கள் பர்சனல் லோன் வாங்குறதா இருந்தால் கூட யாருக்கு லோன் கொடுப்பா தெரியுங்களா? உங்களுக்கு நல்லா ஊதியம் வருதா, உங்களுக்கு ரொட்டேஷன் இருக்கா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் இருக்கா, அப்போ தான் 2 லட்சம் ரூபாய் கொடுப்பான். அப்போ உங்களுக்கு ஸ்திரத்தன்மை இருக்கிறது. தமிழக அரசு ஸ்திரத்தன்மையோடு கூடிய அரசு. இவங்களால் ஓட்டு பென்ஷன் ஸ்கீமை கொடுக்க முடியும். கண்டிப்பாக இவங்களால் கொடுக்க முடியும். 2021 தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த நம்பி தான் அரசியல் ஓட்டு போட்டீங்க நீங்கள் திமுகவுக்கு. அதாவதுங்க, அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, வாக்குறுதி நிறைவேற்றணும்னு நாங்கள் நம்பினோம். ஆனால் கடைசியாக என்ன பண்ணாங்க? சம்பந்தமே இல்லாத, அதாவது சொல்லாததையும் செய்வோம் அப்படின்ற வசனம் எங்களுக்கு தான் பொறுத்துனாங்க. அவங்க சிபிஎஸ்சியும் சொல்லலை, அவங்க சொன்னது பழைய ஓய்வூதியம் தான் சொன்னாங்க கொண்டு வருவோன்ட்டு. நாங்கள் வந்து சொல்லாததையும் செய்வோன்னு வசனம் பேசுனாங்க பாருங்கள். எங்களுக்கு தான் அது பொருந்தது. எது டாப்ஸ் நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை யூபிஎஸ் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதையாவது கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதையும் கொண்டு வரல. அப்போ சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லி சொல்லாத டிஏபிஎஸ்ஐ கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஏபிஎஸ்னால உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. 100% இதை நாங்கள் வந்து யாருமே ஏற்றுக்கல. இதை ஏற்றுக்கிறாங்க, ஒரு செக்டர் ஏற்றுக்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். நாங்கள் ஏற்றுக்கல. அதாவது நீங்கள் கள நிலவரங்கள் வந்து என்ன சொல்லுதுங்க? ஏங்க இவங்களால் கொடுக்க முடியுங்க. 16% ஒரு பொருளாதார வளர்ச்சி பெற்ற ஒரு வளர்ந்த மாநிலங்க. 7 மாநிலங்கள் ஆல்ரெடி ஜிபிஎஃப் கொடுத்துருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு. அதை விட வளர்ந்த மாநிலமாச்சு. இவங்களால் ஏன் கொடுக்க முடியல? ஏன் அப்படி இவங்க தவறு செய்கிறார்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. இந்த அரசுக்கு நல்லது தான் சொல்கிறோம். நீங்கள் நல்லது செய்தீங்கன்னா நன்றி மறக்க மாட்டோம். நாங்கள் நன்றி மாநாடு இன்னும் 10 மாநாடு நடத்துவோம். எடுத்துக்காட்டு, இப்போ நீங்கள் வந்து டெட்டில் வந்து மார்க் குறைச்சிருக்கீங்க. இப்போ இந்த டெட்டு பற்றி தான் கேட்க வந்தேன். இப்போது அதில் உங்களோட கோரிக்கை முதன்மையாக இருந்ததுன்னா, முதல்ல ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு டெட்டு எழுதுகிறாங்க, சரி. இப்போ வேலை பார்ப்பவர்களும் டெட் எழுதணும்னு சொன்னாங்களே, அது தீவிரமாக எதிர்த்தீங்க. ஆனால் திருப்பி இப்போ அது ஒரு நிலைமை இப்படி தானே ஆயிடுச்சு. இன்றைக்கி எழுதித்தானே இருக்காங்க எல்லாரும். அதாவதுங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜென்ரலான ஒரு டெட்டு வச்சாங்க. அந்த ஜென்ரலான டெட்டை எல்லாருமே வந்து எழுதுனாங்க. அரசு ஊழியர்கள் ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்க, வேலை பார்க்காதவங்க எல்லாரும் எழுதுனாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தனியாக கூட்டமைப்பு ஆரம்பித்து 2 உச்சநீதிமன்ற வழக்குகள் நாங்கள் போட்டோம். இப்போ ஏற்கனவே ஒரு குளிர்கால கூட்டத்தொடரில் பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் வரும்னு எதிர்பார்த்தோம். அது வரவே இல்லை. இப்போ பிப்ரவரி மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது, அதில் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் எங்கள் வழக்கும் வரல, கூட்டத்தொடரில் பேசுவான்னு எதிர்பார்த்து கொண்டது. இதுதான் கடைசி கூட்டத்தொடர் தான். ஆமாம், தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அது பேசுவான்னு பார்க்குறோம். இடையில் வந்து அமைச்சர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தை வச்சார். அந்த பேச்சுவார்த்தையில் 55 சங்கங்கள் பங்கு பெற்றன. நானும் போனேன். நான் தான் என்ன சொன்னேன், என்சிடி செக்ஷன் 9 எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது 15வது என்னை கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு என்ன சொன்னேன், என்சிடி செக்ஷன் 9ல் மாநில அரசுக்குரிய ரிசர்வேஷன் பாலிசியை பயன்படுத்தி நீங்கள் மதிப்பெண்ணை குறைக்க முடியும் என்று நான் ஆதாரத்தோடு சுட்டி காட்டினேன். கெசட் இதோ இருக்குது. இந்த கெசட்டை வச்சுக்கிட்டு நான் தான் பேசுகிறேன். இதுதான் கெசட்டு. இந்த கெசட் நோட்டிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு இந்த கெசட்டில் என்ன சொல்கிறாங்க, 29/7/2011 போட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கெசட். அந்த கெசட்டில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேஸ்ட் வாரியாக நீங்கள் வந்து எப்படி ரிசர்வேஷன் கொடுக்குறீர்களோ ஒவ்வொரு அரசாங்கமும் அதை பின்பற்றி நீங்கள் மார்க் குறைச்சிடுங்கன்னு சொன்னாங்க. அது இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு குறைக்கவே இல்லை. இப்போ நாங்கள் அன்றைக்கி கோரிக்கை வச்சோம். பர்டிகுலராக நான் அன்றைக்கி பேசும்போது அமைச்சர் வந்து கவனித்தார், குறிப்பு எடுத்துக்கிட்டாரு. சார் கரெக்டாக சொல்கிறாரு, செக்ஷன் 9 குறிச்சிக்கிட்டார். வேகமாக குறிச்சிக்கிட்டு அன்னைக்கு மறுநாளே மாண்புமிகு முதல்வர் அவர்கிட்ட அதை கொண்டு போய் கொடுத்தாரு. செக்ஷன் 9ல் இது மாதிரி ப்ரொவிஷன் இருக்குன்னு, பிசிக்கு இவ்வளவு, ஓபிசிக்கு இவ்வளோ, எஸ்சிஎஸ்டிக்கு இவ்வளோ அப்படின்னு தனியாக செக்ஷனில் இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்று தனியாக இருக்குது. அதை கொண்டு போய் நம்ம எவிடன்ஸோடு கொடுத்தோம். அதை முதல்வர் அவர்கள் பரிசீலனை பண்ணி இன்னைக்கு ஜிஓவாக வந்துருச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது. அதில் அதை நான் அந்த மார்க் குறைத்ததை நான் வரவேற்கிறேன். இல்லை, இந்த மார்க் குறைத்ததை பற்றி தான் ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப விளிம்பு நிலை மனிதர்களுக்காக இருக்கக்கூடிய ஸ்கீம். அது இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்றதுக்கு ஒரு இடஒதுக்கீடு என்பது மிக முக்கியமானது இங்கே.
ஆனால் ஒரு வேலைக்கு சேர்ந்து ஒரு 10 வருஷம் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 1,00,000 மாதம் சம்பளம் வாங்கிட்டு 10 வருஷம் கழிச்சும் அந்த வேலைக்கு இருக்கும் பொழுதே திருப்பி ரிசர்வேஷன் பாலிசிங்கிறது எந்த விதத்தில் சரின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுதான், அதாவது 29/7/2011 போட்ட என்சிடியினுடைய நாம்ஸில் இருக்குதுங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 16A அதில் ப்ரொவிஷன் இருக்குது. இல்லை இருக்குது, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வேலைக்கு சேர்றதுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ரிசர்வேஷன் ஓகே, வேலைக்கு சேர்றதுக்கு ஓகே, வேலைக்கு சேர்ந்து 10 வருஷம் வேலைக்கு சேர்ந்த பிறகு ரிசர்வேஷன் கொடுக்கலான்றது ஆர்டிகல் 16A இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள் சட்டம் 16Aவில் அந்த ப்ரொவிஷன். ரிசர்வேஷன் பாலிசி எதிர்க்கக்கூடியவர்களோட கேள்வி இது. அதற்காக அவங்க கேட்கட்டும், தப்பு கிடையாது, அவங்களுடைய உரிமையை அவங்க கேட்குறாங்க. நான் ஏன்னா 90 மார்க் எடுத்தால் தான் ஒருத்தங்க அப்படிங்கும்போது இங்கே 75 60 அப்படிங்கும் பொழுது இது ஒரு வேலைக்கு சேர்றதுக்கு சரி, வேலையில் சேர்ந்து 10 வருஷம் அவங்க ஒரு வருமான ரீதியாக அவங்க நல்ல ஒரு ஸ்டெடியானதுக்கு அப்புறமும் ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க. தப்பான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் 16Aவில் ப்ரொவிஷன் இருக்குது. அதே மாதிரி என்சிடியில் இருக்கக்கூடிய செக்ஷன் 9ல் அந்த ப்ரொவிஷன் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. 2 3வது 9 மாநிலங்கள் கேரளா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், நம்முடைய ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே இடஒதுக்கீடை பயன்படுத்தி அவங்க மார்க் குறைச்சிருக்கிறாங்க. ஜிஓலே கொடுத்துருக்குறாங்க, இந்த மாநிலங்கள்லாம் குறைச்சிருக்காங்கன்ட்டு. நாம தான் கொண்டு போயிட்டு ஜிஓலாம் கொடுத்தோம். ஜிஓ டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்தேன் நான். மலையாளத்திலேருந்து இங்கிலீஷு, தெலுங்குலேருந்து இங்கிலீஷு எல்லாமே டிரான்ஸ்லேஷன் பண்ணி நான் தான் கொண்டு போய் கட்டுக்கட்டாக கொடுக்குறேன் பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு. கொண்டு போய் எல்லாத்தையும் எவிடன்ஸோடு கொடுத்தோம். அதன் பிறகு தான் அவங்க பரிசீலனை பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக குறைச்சிருக்கிறாங்க. இது தற்காலிக ஏற்பாடு தான். ஆனால் அதே நம்முடைய நண்பர்களான ஓசி கேண்டிடேட்டுக்கு நாங்கள் வேற ஒரு கோரிக்கையும் அவர்களுக்கு நாங்கள் அமைச்சர்கிட்ட நாங்கள் வச்சோம். அதே நம்ம ஓப்பனாக இன்றைக்கி சொல்லிடுறேன். என்ன வச்சோம்னா, கேரள அரசாங்கம் எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி, நெட்டு, ஸ்லெட்டு இது யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டெட்டில் இருந்து விலக்கு அப்படின்னு அவங்க ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. யார்? கேரளா. இந்த அரசாணையை மலையாளத்திலிருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொண்டு போயிட்டு நாங்கள் பிரின்சிபல் செக்ரட்டரி கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்துட்டோம், பேச்சுவார்த்தைக்கு அன்றைக்கே கொடுத்தாச்சு, அன்றைக்கி முன்னாடி நாளும் கொடுத்தோம். அதன் பிறகு 2 முறை சந்தித்து நானே பேசியிருக்கேன் சார்கிட்ட, எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அது அவர்கள் முடித்திருந்தால் அவங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். இன்னொன்று, அவர்களுக்கு நன்மை செய்யும் விதமாக, ஓசி கேண்டிடேட்டுக்கு நன்மை செய்யும் விதமாக இன்னொரு வேலையும் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, அவர்களுடைய பணி அனுபவத்திற்கு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தனியாக வெயிட்டேஜ் கொடுங்க என்பதையே நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அவர்களும் நம் சகோதரர்கள் தான், அவர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த 2 விஷயங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த 2 விஷயங்களுக்கு ஏதோ ஒன்று வந்தாலும் அவர்கள் எல்லாரும் இதிலிருந்து அவங்க விலக்கு அளிச்சிருவாங்க. இந்த வாய்ப்பு நாங்கள் அவங்களுக்காக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்பயும் ரிசல்ட் வந்த பிறகு இன்னைக்கு 30% இனிமேல் டெட்டு கிடையாது. அதாவது இப்போ பணிபுரிவர்களுக்கு டெட்டு கிடையாதுங்கிறது இனிமேல் கிடையாது. கண்டிப்பாக எழுதிதான் தீரணும், அதில் எந்த மாற்றமும் அப்படி இல்லை. ஒன்று ஜட்ஜ்மெண்ட்டும் இன்னும் வரல, சீராய்வு மனு போட்டிருக்காங்க. மொத்தம் இந்தியா முழுக்க 36 சீராய்வு மனுக்கள் இருக்கிறது. எங்கள் சார்பாக, எங்கள் சங்கத்தின் சார்பாக ஜாக்பாட் கூட்டமைப்புன்னு தனியாக இதுக்காகவே ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்தோம். நாங்கள் 2 வழக்குகள் போட்டிருக்கோம். அந்த வழக்கு இன்னும் வரல. டோட்டலாக 36 வழக்கு. அதில் எங்களுடைய பேர்லேயே 2 வழக்கு இருக்குது. அந்த வழக்கு இன்னும் வரவே இல்லை. அப்போ அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. இன்னொன்று, இந்த கூட்டத்தொடரில், பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர்கள் சரி செய்வார்கள். சட்டத்தில் ஆர்டி ஆக்டில் செக்ஷன் 23, ஆர்டி ஆக்ட் செக்ஷன் 23ல் சட்ட திருத்தம் கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எம்பிக்களுக்கு. இல்லை, ஜட்ஜ்மெண்ட் நிலுவையில் இருக்கும் பொழுது, இன்னும் முழு ஜட்ஜ்மெண்ட் வராமல் இருக்கும் பொழுது இவங்க எப்படி ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க? தாராளமாக கொண்டு வர முடியும், தாராளமாக கொண்டு வர முடியும். ஏன்னா என்சிடியினுடைய நாம்ஸை ஃபாலோ பண்ணி தான் இவங்க ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. என்ன நாம்ஸு? 27/2009 கொடுத்துட்டாங்க. அதுக்கு அப்பீல் தானே நீங்க போயிருக்கீங்க இல்லையா? நாங்க சீராய்வு மனு தான் போட்டிருக்கோம், அப்பீல் கிடையாது. சீராய்வு மனு தான் போட்டிருக்கோம். சீராய்வு இருக்கின்ற போது தாராளமாக பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்முடைய ஒன்றிய அரசு செய்வார் என்று நம்புகின்றோம். ஒன்று அது அல்லது கேஸ், 2ல் எதனா ஒன்று சக்ஸஸாக வந்துருச்சுன்னா யாரும் டெட்டை பற்றியே பயப்பட வேண்டாம். இன்னொன்று, இந்த டெட்டு பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. அரசாணை 181ன்னு தமிழக அரசு ஒரு அரசாணை போட்டாங்க. 15/11/2011 ஒரு அரசாணை ஒன்று போட்டாங்க. அந்த 181ல் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அதில் ஒரு தவறு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. என்ன தவறு? 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் டெட்டு அப்படின்னு போட்டாங்க.
அது நியமன தேர்வுக்காக போடப்பட்ட ஒரு ஜிஓ. அந்த ஜிஓவில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணாவே போதும். நீங்கள் 1 to 8 தனியாகவும் 9, 10 தனியாகவும் செக்ஷனை 2ஆக பிரிக்கணும். இது நான் சொல்லலை, என்சிடியிலே சொல்லுது. என்சிடி செக்ஷன் 6 அதில் என்ன சொல்லுது, ஏபிசிடின்னு பிரிக்க சொல்கிறாங்க. 1 முதல் 5 தனியாக, உங்களுக்கு 6, 7, 8 தனியாக, 9, 10 தனியாக, 11, 12 தனியாக, நிலைவாரியாக பிரிக்கின்றாங்க. இவங்க நிலைவாரியாக பிரிக்காமல் 1 முதல் 10 ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிச்சு விட்டாங்க. அதனால் 50,000 ஆசிரியர்கள் இதில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா 9, 10 நீங்கள் தனியாகவே 181 நீங்கள் திருத்தினாவே இன்னைக்கு இரவே 50,000 ஆசிரியர் அதிலேருந்து தப்பிக்க முடியும். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு 28,000 அரசு ஆசிரியர்கள் பாஸ் பண்ணிட்டாங்க. 28,000 பேர் பாஸு. ஒன்று இதில் அந்த திருத்தம் பண்ணாங்கன்னா 50,000 பேர். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 78,000 பேர் உங்களால் காப்பாற்ற முடியல. 28,000 பேர் போயிட்டாங்க. இன்னும் 50,000 பேர் இதில் ஜியோட 181 திருத்தம் பண்ணாவே உங்களால் 50,000 பேரை காப்பாற்ற முடியும். ஆனால் தமிழக அரசு அதை செவிசாய்க்கவே இல்லை. பேச்சுவார்த்தையில் நானும் சொன்னேன், 2 முறை பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்களை சந்தித்தும் முறையிட்டிருக்கிறோம். அதை ஜிஓ நீங்கள் திருத்துங்க. நீங்கள் போட்ட ஜிஓ திருத்தி எல்லா மாநிலங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 50,000 பேரை இதிலிருந்து நம்மளால் விடுவிக்க முடியும் என்கின்ற விஷயத்தையும் நாம் சொல்லியிருக்கிறோம். மிக்க நன்றி. எங்களுக்கு இப்போ நீங்கள் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய டிஏபிஎஸ் இதை பற்றி இதனுடைய என்னென்ன உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கிறது, உங்கள் கோரிக்கைகளை பற்றி சொன்னீர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.